வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு சித்த மருந்துகளில் ரொம்ப முக்கியமான மருந்தாக பார்க்கப்படுறது வில்வாதி லேகியம். இந்த லேகியத்தை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த லேகியத்தோட பயன்கள் என்னென்ன அப்படின்னா, நம்ம வயிற்று வலி குணமாகும், அஜீரண கோளாறு முற்றிலுமாக குணமாகும், கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், சுவாச பிரச்சனை எதுவும் இருக்காது. அதே மாதிரி கை கால் எரிவு ஏதாவது இருந்ததுன்னா, எரிச்சல் இருந்ததுன்னா அது குணமாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சொல்லும் போதே ஸ்ட்ரெஸ் நீங்கிடும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் வெளியே வரும்போது, நம்ம உடம்புல நச்சுக்கள்லாம் வெளியே வரும்போது, கை கால் எரிவுலாம் குறையும் போது, இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையை நோக்கி தானே போகிறோம். அதனால இது ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வில்வாதி லேகியத்தை எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா. வில்வ வேர், இலாமிச்ச வேர், நன்னாரி வேர், பெருவாகை வேர், சிறுவிழா வேர், பாதிரி வேர், முசுமுசுக்க வேர், சிறுவாகை வேர், பெருவிழா வேர், வெட்டி வேர், தேத்தாம் வேர், இந்த எல்லா வேரையும் நச்செல்லாம் நீக்கிட்டு அதை கரெக்டாக பொடி பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதில் கண்டங்கத்தி சாறு, கொம்மாட்டி மாதனை சாறு, எலுமிச்சை பழச்சாறு, இஞ்சி சாறு இதெல்லாமே கொஞ்சம் எடுத்து அதில் கொதிக்க வைக்கும் போது மேலும் சில மருந்துகள் போடுறாங்க. எவ்வளோ மருந்துகள் பாருங்களேன். கிராம்பு, பருத்தி விதை, சுக்கு, திப்பிலி, தானிக்காய், லவங்கப்பட்டை, செண்பகப்பூ, தாலிசப்பத்திரி, சந்தனம், முந்திரிகை பழம், மாவுலிங்கம், செங்கழுநீர் கிழங்கு, சிறுதேக்கு, எலுமிச்சை விதை, ஏலம், அதிமதுரம், மிளகு, கடுக்காய், நெல்லிக்காய், சீரகம், பரிமளப்பூ, சதகுப்பை, வில்வப்பழம், மரமஞ்சள், கோஷ்டம், கொத்தமல்லி, இந்துப்பு, கோரங்கம், நாகப்பூ, விளாமிரை, தேவதாரம், சடாமஞ்சள், இன்னும் நிறைய மூலிகைகள் வருது. இவ்வளோ மூலிகைகளையும் நஞ்செல்லாம் நீக்கிட்டு சுத்தப்படுத்திட்டு அதை பிடித்து பொடி செய்து அதை அதை சுத்தம் செய்து அதுக்கப்புறம் இந்த பாகில் அதாவது தேன் அப்புறம் நெய் இதெல்லாம் விட்டு இவ்வளோ பொடியும் சேர்த்து லேகியமாக கிண்டி வில்வாதி லேகியம் அப்படிங்கிற ஒரு பேரில் நமக்கு கிடைக்குது. இந்த லேகியத்தை நம்ம சாப்பிடும்போது இப்போ இவ்வளோ செயலோட மிளகு ஜீரகம் இதில் ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு தெரியும், செரிமானத்துக்கு சரியாக இருக்குன்னு சொல்லுவோம். மற்ற வேர்கள்லாம் இருக்குது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. கைகால் எரிச்சல், வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்க, அதுக்கு மாதிரி சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க, அடிக்கடி விக்கல் எடுக்குதுன்னு சொல்கிறவங்க, ஷயம் அப்படின்னு சொல்கிற மூச்சு பிரச்சனை, மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுற இருக்கிறவங்க, லங் இன்ஃபெக்ஷன் உள்ளவங்க எல்லாருமே இந்த வில்வாதி லேகியத்தை பொதுவாக சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இந்த வில்வாதி லேகியத்தை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சித்த மருத்துவர் அணுகி இதை நம்ம சாப்பிட்லாமா, எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆலோசனை பேரில் கேட்டுட்டு தான் பிறகு தான் நம்ம எந்த சித்த மருந்தாலும் எடுத்துக்கணும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.